சைக்காலஜி படிக்கிறவங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. அது சைக்காலஜி படித்தவங்க இருப்பாங்க. காலேஜஸ்லேயும் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஸோ கிளினிக்கல் சைக்காலஜி இருக்கு. ஸோ இது மாதிரி கவுன்சிலர்ஸு இப்போ எங்கள் பெட்டிஷன் காலேஜில் பார்த்தீங்கன்னா மென்டரிங் கொடுக்குறாங்கன்னு எங்கள் பிரின்சிபல் சொன்னாங்க. ஸோ இந்த மென்டரிங், பர்சனல் மென்டரிங் வந்து எங்கள் காலேஜ் கவுன்சிலர் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுது பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்க, சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல வந்து கைண்ட் ஆஃப் டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்குது. ஸோ எங்களுடைய பெட்டிஷன் கல்லூரியில் இந்த கிளாஸ் மென்டார் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிள்ளைங்களை ஐடென்டிஃபை பண்ணி இந்த கவுன்சிலிங்கு மென்டரிங்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரோக்ரெஸை வந்து ஃபைலிங் பண்ணுவாங்க. ஸோ தட் வி வில் லுக் இன் டு தட் ஹவு ஃபார் த ப்ரோக்ரஸ் இஸ் டன். ஸோ தட் இஸ் அஃபீஷியல்ஸ், நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த சைக்காலஜி படித்தவங்க வந்து டீச்சராகவும் ஆகலாம், ப்ரொஃபஸர்ஸாகவும் ஆகலாம், அண்ட் தென் சைக்காலஜிஸ்டாகவும் ஆகலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையோ காலேஜஸில் வந்து கவுன்சிலர்ஸ் ஆகலாம், கன்சல்டன்சி வச்சு நடத்தலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எங்கள் கல்லூரியில் பெட்டிஷன் கல்லூரியில் பிஎஸ்சி சைக்காலஜி இருக்குது, எம்எஸ்சி சைக்காலஜி இருக்குது. ஸோ வி ஹாவ் அ குட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. தட் இஸ் அ வெரி குட் கோர்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் where you have the opportunities for counseling and all.